இன்றைக்கி மண்பானை சட்டியில் எப்படி நண்டு மசாலா செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக பூண்டு, ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தக்காளியை நல்லா குட்டியாக வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கி இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் வத்தல் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லா பொடியும் நல்லா சேர்த்து பொடியோட ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கிரேவி பதத்துக்கு கொஞ்சம் அப்படியே பொடி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது நண்டை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க நண்டை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரேவி பதத்துக்கு நல்லா கொதிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டிட்ட பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்ம நண்டு கிரேவி நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.